ஹாய் சார், இப்போ நம்ம பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஒரு பர்சன் ஏன் பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கான பிளாட்டை பார்க்கலாங்க சார். சரிங்களா? இன்னைக்கு பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் அப்படிங்கிறது மற்ற மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை இங்க வர வைக்குது திருச்சிக்கு. அப்படி திருச்சிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் தான் பிரைம் சாய்ஸா இருக்கு. ஏன் அந்த மாதிரியான பிரைம் சாய்ஸா ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் வந்து காரிடார்ஸா நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திருச்சி தஞ்சாவூர் அப்படிங்கிற இந்த ஜோனை பிரிச்சோம் அப்படின்னா ஓஎஃப்டி, ஹெச்இபிபி, ஹெச்இபிபி, பிஹெச்எல் அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிளஸ் ரெசிடென்சியல் ஜோனாவும் அந்த ஏரியாஸ் இருக்கு. அதுவே இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மன்னார்புரம் ஜங்ஷன்ல இருந்து பஞ்சப்பூர் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு டெஃபென்ஸ் லேண்ட் காமிச்சேன், அது டெஃபென்ஸ் காரிடரா கன்சிடர் பண்றாங்க. ஆன் பஞ்சப்பூர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைடல் பார்க் இருக்கு, அதனால இது வந்து ஒரு ஐடி காரிடரா கன்சிடர் ஆகுது. பிளஸ் ஆன் பஞ்சப்பூர் பாத்தீங்கன்னா ட்ரக் டெர்மினல் இருக்கு, அதனால இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் காரிடரா கன்சிடர் பண்றோம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா மணிகண்டம், நாகமங்கலம் மாதிரியான ஏரியால நிறைய குடியிருப்புகள் இருக்கு, அதனால இதை வந்து உங்களுக்கு ஒரு ரெசிடென்சியல் காரிடரா கன்சிடர் பண்றோம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஜேசிபி, டாடா, ஹிட்டாச்சி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஆட்டோமொபைல் காரிடாராவும் கன்சிடர் பண்றோம். தென் அப்படியே வரும்போது இந்த பர்டிகுலர் ஜோன் நம்ம லே அவுட் அமைஞ்சிருக்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மேலப்பச்சக்குடி ஃபிளைஓவர் தாண்டதுலயும் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜோன்ல என்விஷன், சென்வியான், இண்டஸ், வின்வின் பிளேட்ஸ், ரானே பிரேக் லைனிங், ரானே பவர் ஸ்டேரிங், எஸ்ஆர்எஃப், குளோபல் டிவிஎஸ், என்விஷன், அதுக்கப்புறம் ஐடிசி மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அஸ் பர் ரிசோர்ஸ் 2000 எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே இங்க ரெண்டல் அஷூரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் கருமண்டவத்துல இருக்கேங்க சார், நான் கருமண்டவத்துல வாடகை வீட்டுல தான் இருக்கேன். என்னோட நான் வாடகை வீடு இருக்கேன்ல, அந்த வாடகை வீட்டோட லேண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4000 rupees. ஒரு 1000 சதுரடி லேண்ட்ல தான் நான் இருக்கேன். 1000 சதுரடி லேண்ட் மட்டுமே 40 லட்சம் ரூபா. ஒரு 800 சதுரடி வீடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அந்த வீட்டை உருவாக்குறதுக்கு. ஆனா நான் கொடுக்கக்கூடிய வாடகைன்னு பாத்தீங்க அப்படின்னா மாசம் 10,000 ரூபாய். 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாசம் 10,000 ரூபாய். ஆனா நீங்க வரும்போது என்விஷன் கம்பெனிக்கு ஆப்போசிட்ல மேன்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரூம் சார், சாதாரணமா 10க்கு 10 ரூம், 100 சதுரடி, 40 சதுரடியில டாய்லெட் பிளஸ் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்தோம் அப்படின்னா 140 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல 2 பேரை தங்க வைக்கலாம். ஒரு ரூமுக்கு பேர் மினிமம் 2 பேர் தங்கலாம். அப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம்ல இருந்து 4000 ரூபாய் வாடகை கிடைக்கும். ஒருத்தர் ஏன் 4000 ரூபாய் கிடைக்கும், இங்க இருந்து ஒருத்தர் எங்கேயோ வெளியூர்ல இருந்து தான் வரணும். அப்ப பைக்ல வந்தாருன்னா 60 ரூபாய் 70 ரூபாய் பெட்ரோல் செலவாகும். பஸ்ல வந்தாருன்னா 20 ரூபாய் 30 ரூபாய் செலவாகும். அப்ப ஒரு நாளைக்கு அவர் 50 ரூபாய் 60 ரூபாய் செலவு பண்ணி ஒரு இடத்துல இருந்தா டைம் சேவிங் நிறைய இங்க வந்து நம்ம அலைச்சல் இல்லாம இருக்கலாங்கிறதுக்காண்டி இங்க இருக்காங்க. சோ மேன்ஷன் கட்டினா இந்த பர்டிகுலர் ஜோன்ல ரெண்டல் அஷூரன்ஸ் இருக்கு. சோ 60 லட்சம் செலவு பண்ணி 10,000 ரூபாய் மாசம் வாடகை எடுக்கிறத விட இங்க அதை விட பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். சோ எப்போதுமே பில்டிங்கோட லேண்ட் தான் பயங்கர அப்ரிசியேஷன் கொடுக்கும். சோ இத்தனை காரிடார்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியால பஞ்சப்பூர், ஆன் பஞ்சப்பூர்ல மட்டுமே ஒரு 40 ஏக்கர்ல ஏசியாவில பிக்கஸ்ட் பஸ் டெர்மினஸா இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 401 பஸ் ஸ்பேஸ், ஒரு நாளைக்கு 3000 பஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் பிளஸ் ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அடுத்து அங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரக் டெர்மினல் இருக்கு. அதுக்கு அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா 22 ஏக்கர்ல 872 ஷாப்ஸோட பெரியார் காய்கனி அங்காடி இருக்கு. அடுத்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைடல் பார்க், ஒரு 5,58,259 சதுரடி பரப்பளவுல G+6 ஃப்ளோர்ஸோட phase 1 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. 2028 இல்ல 2029 அதோட ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு அஷூர் பண்றாங்க. 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 10,000 பேருக்கு மேல தொழில் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு காலையில ஒரு பர்சன் எந்திரிக்கிறாரு, ஆபீஸ் வரணும்னு நினைக்கிறாரு, ரேபிடோ போட்டு வருவாரு, இல்ல ஓலா ஊர் மூலமா வருவாரு. ஆபீஸ் வந்துட்டாரு, ஏதோ ஒரு பசிக்குது, அங்க வந்து பிளிங்கிட் மூலமாவோ ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு. வீட்டுக்கு போறாரு, இங்க வந்து மேன்ஷன்ல தங்கியிருக்காரு, சமைக்கணும், கிரோசரிஸ் வாங்குவாரு, வெஜிடபிள்ஸ் வாங்குவாரு. அப்போ இவனுக்குள்ள பெட்ரோல் பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஆபீஸ் வர்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு 10,000 பேருக்கு, இந்த 5000 பேர் அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்குறாங்க. சோ இப்படி தொழில் வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த மக்கள் நிறைய பேர் இந்த சைடு இடம் பெயர்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்து அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியில மக்கள் வந்து என்டர்டைன் ஆகணும் அப்படின்னா டெம்பிள், அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ், இதுதான் பிரைமரியாவே இருக்கு மேக்சிமம். இல்லைன்னா பார்க் போறாங்க.
ஒரு மக்கள் நல்லா என்டர்டைன் ஆகுற மாதிரியான விஷயம் தான் இங்க பஞ்சப்பூர் மெகா ஃபுட் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆக போகுது. நீங்க வரும்போதே பார்த்திருப்பீங்க, அதோட சிவில் ஒர்க் ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அது 5D தேட்டர் அதோட ஃபன் ஜோனோடையும் சூப்பர் மார்க்கெட்டு ஃபுட் பார்க் எல்லாமே சேர்த்தாப்புல வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது வேற ஹைவேஸ்ல தஞ்சாவூர், மதுரை, என்ஹெச், காட்டூர், அம்பிகாபுரம், SIT இந்த மாதிரியான ஏரியாலையும் இங்கிட்டு வருவாங்க. கருமண்டபம், தீரநகர், பிராட்டியூர் இங்கிட்ட இருந்து இங்க வருவாங்க. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற அந்த ஏரியால இருந்து இங்கிட்டு வருவாங்க. வேற வேற ஏரியால இருந்து மக்கள் இங்க வருவாங்க. ஸோ திருச்சியில மட்டுமே ஒரு பெரிய இனிஷியேட்டிவா துவாக்குடி இருக்கு பாத்தீங்களா, பஞ்சப்பூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் என்ன இருக்குல்ல, அதுல துவாக்குடியில டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்ல இருந்து ஃபேஸ் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி மாத்தூர் அத புதுக்கோட்டை என்ஹெச்ல வந்து ஒரு இன்டர்செக்ட் ஆயிடுச்சு, ஒரு அவுட்டர் ரிங் ரோடு. அதோட கண்டினியூட்டி அடுத்து கரெக்டா பஞ்சப்பூர்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க பஞ்சப்பூர்ல இருந்து அடுத்து இதுல வந்து நவலூர் குட்டப்பட்டு வழியா இன்டர்செக்ட் ஆகி ஜீபுரம் கரூர் பைபாஸ் போய் இன்டர்செக்ட் ஆக போகுது. அடுத்து அங்கேருந்து சுத்தி மணச்சநல்லூர்ல இருந்து சுத்தி துவாக்குடி வரப்போகுது. ஸோ ஒரு கம்ப்ளீட் அவுட்டர் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் திருச்சிக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா மக்கள் உள்ளுக்குள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ் போக்குவரத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது வெளியில தான் வரப்போகுது. அப்ப சிட்டி லிமிட் ரொம்ப இதாயிடுச்சு. இன்னைக்கு தில்லைநகர் 25,000 சதுரடி 25,000 ஆயிடுச்சு. தில்லைநகர் சாஸ்திரி ரோட்லாம் என்ன சொல்ல போனா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய விலையை வாங்கக்கூடியவங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அதுதான் விலை. அப்படி இருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் கிட்ட வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா தான் இது. ஸோ இது மட்டுமானு கேட்டீங்க அப்படின்னா மணிகண்டம் இருக்குல்ல, மணிகண்டம் ஒரு ஃபிளைஓவருக்கு பக்கத்துல கள்ளிக்குடி மார்க்கெட், அது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அது வந்து காந்தி மார்க்கெட் அங்க வரப்போகுதுன்னு சொன்னாங்க. மக்கள் அங்க வரல. இப்போ அது வேக்கண்டா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பான முறையில் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அதை வந்து ஆப்ரேட் பண்ணப்படும். ஏன்னா சும்மா அவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி அது வீணா விட முடியாதுல்ல. கண்டிப்பான முறையில வேற ஒரு இனிஷியேட்டிவ் வரும். ஸோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சப்பூர் மதுரை என்ஹெச்ல பிஃபோர் ஃபர்ஸ்ட் டோல் பாத்தீங்க அப்படின்னா 5 ஃபிளைஓவர்ஸ் இருக்கு. மட்டப்பாறைப்பட்டி, மணிகண்டம், கள்ளிக்குடி மார்க்கெட், பாத்திமா நகர், நாகமங்கலம், மேலப்பச்சக்குடி, கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபிளைஓவர்ஸ் இருக்கு. ஸோ 5 ஃபிளைஓவர்ஸ் கட்டுறதுக்கு ஒரு பெரிய லெவல்ல பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படுதுன்னா இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போறதுனால தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல மட்டுமே இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துல ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் 10,000 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் 15,000 கோடி டேர்ன் ஓவரும் பண்ணுது. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த ஏரியாவோட லேண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, இது எல்லாமே ஓகே. நான் ஏன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற ஒரு பிளான்ல வாங்கணும்? இன்னைக்கு திருச்சியில எத்தனையோ ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருந்தாலும் 20,000 சதுர சொந்த கார்பரேட் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஒரே ரியல் எஸ்டேட் நிறுவனம் நாங்க தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க பண்ணக்கூடிய எல்லா லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸும் எங்களோட. நீங்க நிக்கிற இந்த லேஅவுட், நீங்க வாங்க வந்திருக்க இந்த லேஅவுட் எங்களோட சொந்த லேஅவுட். ஸோ இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நாளைக்கு ஒரு லீகல் சப்போர்ட் தேவைப்படுது, டாக்குமெண்ட் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நேரடியாக எங்க சொந்த ஆஃபீஸ்க்கு வரலாம். நாங்களே ஏற்கனவே அதை செக் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு லீகல் அஷூரன்ஸ் ப்ராப்பரா இருக்கும். இந்த பர்டிகுலர் ரோவா ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த ரோவா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல சுந்தரம், HDFC, எஸ் பேங்க் மாதிரியான பெரிய பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமா லோன்ஸ் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துல லீகல் ப்ராப்பரா இருந்து பேப்பர்ஸ் கிளியரா இருந்துச்சோ அங்கதான் லோன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா லேஅவுட்டுக்குமே நாங்க லோன் வாங்கி கொடுத்துட்டோம். இதுதான் பேஸ். ஸோ இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த லேஅவுட்டை நாங்க தான் டெவலப் பண்றோம். ரோட்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், காம்பவுண்ட் வால்ஸா இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல போட போற ஆர்ச்சா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கட்டும், எல்லாமே நாங்களே செய்யறோம். இப்படி செய்யறது மூலமா எங்களுக்கு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தேவையில்ல, குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறது மூலமா ஃப்ரண்ட் எண்ட்லயே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மார்ஜின் நிக்கிறதுனால 2 வருஷத்துக்கான ஃப்ரீ சைட் மெயின்டெனன்ஸ் அஷூர் பண்றோம். ஸோ அப்படி அஷூர் பண்றதுனாலதான் எங்க கிட்ட மக்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் பேஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்திலயும் நம்ம சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் குவாலிட்டிக்கு தான் கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா GI பைப் போட்டு கொடுத்துருக்கோம். MS பைப்ல போடலாம். MS பைப்ல போட்டோம்னா சீக்கிரம் துரு பிடிச்சிரும். GI பைப்ல போறதுனால ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். ஸோ ஒரு விஷயம் பார்த்து பண்றோம். ஸோ உங்களோட பர்டிகுலர் எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 7 lakhs அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த லேஅவுட்ல ஒரு 699 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். அப்படிங்கிறப்போ ஒரு 1000 சதுரடி ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். ஸோ நீங்க பார்க்க வந்த லேஅவுட்ல இதுல லாஸ்ட்ல ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோன்ல தான் உங்களுக்கான பிளாட்டே இருக்கு.